இலை மூன்று மூன்றாக இருக்கும். அது பூத்துதையான இலையே இருக்காது, ஒரே சகஜமையும். காலையில தலைவரியந்த ஒரே பூவா இருக்கும். 10-20 மூட்டை ஒரு சின்ன செடியில பறிக்கலாம், அது மாதிரி இருக்கும் பூ. 3 இலையா இருக்கும். 3 இலையா ஏன் இருக்குன்னா காயத்ரி 3 பாதமா. காயத்ரிய அர்த்தத்தை தேவதைகள் அசுராளுக்கு தெரியாம ஒரு மீட்டிங் நடத்தி பூலோகத்துல அதை பத்தி பேசினாலாம். அது பேசுற இடத்துல அப்படி நல்ல வெய்யல், அதுக்காக நிழலுக்கு பலாச மரத்தடியில் உட்கார்ந்து பேசினாள். அப்படி பேசின போது இந்த மரம் கேட்டு வந்துட்டான் காயத்ரி அர்த்தத்தை. அதுல இருந்து ஒத்த இலையா இருந்த அந்த பலாச மரம் 3 இலையா விட ஆரம்பிச்சுதான். தஸ்மாத் த்ரீணி த்ரீணி பர்ணஸ்ய பலாசானி ஸ்ருதி ஏவா வை பிரம்மன் அவதந்த தத் பர்ண உபாஸ்ருணோதி. கேட்டு இருந்தா பலாச விருட்சம். பிரம்ம விசாரன் காயத்ரியத்தை விசாரம் பண்ணினாலாம் தேவதைகள். அதை கேட்டுதான் பலாச மரம் காக்கிற பொழுது அதுல இருந்து 3 இலையா உண்டாயிட்டார். தஸ்மாத் த்ரீணி த்ரீணி பர்ணஸ்ய பலாசானி திரிபதா காயத்ரி. காயத்ரி 3 பாதமா. பலாச மரத்துக்கு கூட காயத்ரி புரிஞ்சிருக்கு, மனுஷனுக்கு புரியலையே. காயத்ரி பண்ணலைன்னா அவர் காப்பி கூட்டாருங்கிற காலத்துல பொண்டுகள் பண்ண வேண்டிய காரியம் தான். காயத்ரி சரியா பண்ணலைன்னா குழந்தைகளை பாதிக்குங்கிறா. குழந்தைகளும் கட்டி டீ தந்துடும்.